எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை நேரடியாக கண்காணித்து வரும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து அறிவுரைகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முக்கிய நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக 1-to-1 உரையாடலை அவர் நடத்தி வருகிறார். கட்சியில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், கட்சியில் புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என முடிவெடுத்துள்ள முதலமைச்சர் அது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் இளம் வேட்பாளர்களை நிறுத்தவும் அவர் முடிவு செய்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக ராஜீவ் காந்தி என்பவரை களமிறக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் திமுக அரசு ஆமை வேகம் காட்டுவதாக இபிஎஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறையில் 2024-25 நிதி ஆண்டு தரவுகள் இதனை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2022 துபாய், UAE உள்ளிட்ட நாடுகளுக்கும் 2023 சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் முதலமைச்சர் சென்றதை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2024 ஆண்டில் பிப்ரவரியில் சிங்கப்பூர், ஸ்பெயின் மற்றும் செப்டம்பரில் அமெரிக்கா என சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு முதலீடுகளை எவ்வளவு ஈர்த்தார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் 2055 ஆண்டு நிறைவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் உலகமாக மாறும் என அண்ணாமலை கணித்துள்ளார். இந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அதில் அண்ணாமலை, பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பச்சை வேஷ்டியும் பச்சை துண்டும் அணிந்து பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய அண்ணாமலை, கடந்த 10 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையில் 12 கோடி கிறிஸ்தவர்கள், 35 கோடி இஸ்லாமியர்கள் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். எனவே ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது என அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். மதம் மாறியவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பஹல்காமில் இந்து என்பதற்காக அப்பாவி மக்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டதாக தெரிவித்த அண்ணாமலை, ஆபரேஷன் சிந்தூரில் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாநாட்டில் மேலும் பேசிய அவர், திருப்பரங்குன்றத்திற்கு பிரச்சனை என்றால் வதம் செய்துவிட்டு திருத்தணியில் அமர்வோம் என பேசினார். வட மாநிலங்களில் குழந்தைகள் ருத்ராட்சம் அணிவதாக பேசிய அவர், தமிழக குழந்தைகளும் விபூதி பூசிக்கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RP உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டின் போது ஓடிவா முருகா, திராவிடத்தை அழிக்க வேல் எடுத்து ஓடிவா முருகா என்ற போஸ்டருடன் அதிமுக தலைவர்கள் இருக்கும் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இதை திமுக உள்ளிட்ட கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை பாண்டி கோவில் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமருக்கு பாராட்டு தெரிவிப்பது, திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என்பது, முருகன் மலைகளை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும், தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களும் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் குறித்து விமர்சிக்கப்பட்டதால் திமுகவினர் கடுமையாக எதிர்வினையாற்றினர். இதனால் மேடையிலேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. நாம் தமிழர் மேடைகளில் பேசும் பேச்சாளர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி முதலமைச்சரையும் தரம் தாழ்ந்து பேசி வருகின்றனர். இதற்கு திமுக தரப்பில் இருந்து பெரும்பாலும் எதிர்வினை ஆற்றப்படுவதில்லை. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து தரக்குறைவாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது.
இதனால் கொந்தளித்து போன திமுகவினர் மேடையில் ஏறி மைக்கை பிடுங்கி ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த வீடியோவை பதிவிட்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என நாம் தமிழர் கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேடையில் தரம் தாழ்ந்து பேசுவதுதான் தமிழ் தேசியம் பேசுவோரின் லட்சணமா என திமுகவினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இஸ்ரேலுடனான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நீரிணை மூடும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து ஈரானுக்கு ஆதரவாக ஓமனும் யுத்தத்தில் இறங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உலகின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெர்சியன் அல்லது அரேபியன் வளைகுடாவில் ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெற்று வருகிறது. ஹார்முஸ் நீரிணை கடந்து அரபிக்கடல் வழியாக உலகின் பிற பகுதிகளுக்கு கச்சா எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்கின்றன. தற்போது அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக பெறப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடும் பட்சத்தில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் சில பகுதிகளில் தொடர்ந்து வெப்பநிலை சதத்தை தாண்டி வருகிறது. மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. ஈரோடு மதுரை நகரத்தில் தலா 103, திருச்சியில் 101, பாளையங்கோட்டையில் 101, நாகை மற்றும் கரூரில் தலா 100 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். மேலும் வரும் நாட்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிரமம் ஏற்படும் என்பதால் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நள்ளிரவில் தூறல் மழை பெய்த நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.